வணக்கங்க. இன்னைக்கு வாழைப்பூ கூட்டு எப்படி வைக்கிறது நான் சொல்ல போகிறேன். வாழைப்பூவை பொடியாக அரிஞ்சு கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சம் மோர் போட்டு வச்சிங்கன்னா அது கருக்காமல் இருக்கும். அடுத்ததாக ஒரு அரை கப்பு துவரம்பருப்பு, அதையும் கழுவி வச்சுக்கோங்க. ஒரு 5 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் ஒரு 5 அரிஞ்சது, ஒரு அரை கப்பு தேங்காய். அடுத்ததாக இது எப்படி செய்யறது நான் காமிக்கிறேன். வாழைப்பூ கூட்டுக்கு ஒரு குக்கர் வச்சுக்குவோம். அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். ஏன்னா வதக்கினாதான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கிட்டு நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்குவோம். அதுக்கப்புறம் துவரம்பருப்பு இதில் கொட்டிக்குவோம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டு இதை மூடி 3 விசில் வேக வச்சுக்குவோம். அடுப்பில் கடாய் போட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறோம். அதில் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன், ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன், வெடிச்சிருச்சு. அடுத்ததாக கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுருவோம். அடுத்ததாக இந்த வேக வச்சு துவரம்பருப்பு அதை நம்ம சேர்த்துக்குவோம். அப்புறம் இந்த வாழைப்பூவையும் இதில் நம்ம சேர்த்துக்குவோம். கொஞ்சம் இது வேகத்துக்கு கொஞ்சம் தண்ணி போட்டுக்குவோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். இதை நல்லா வேகட்டும். வாழைப்பூ நல்லா வெந்துட்டு இப்போ கடைசியாக நம்ம தேங்காவை போட்டுக்குவோம். இது கொஞ்சம் பச்சை வாசனை போய் கொஞ்சம் திக்கான உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கெட்டி பதம் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். பாருங்கள், வாழைப்பூ கூட்டு கட்டி ஆயிடுச்சு. நம்ம இதோட ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், வாழைப்பூ கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதில் நிறைய விட்டமின்ஸு, மினரல்ஸு எல்லாமே இருக்குது. ரத்த சோகைக்காரங்களுக்கு இதை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இதை சாதத்தோட காரக்குழம்பு, ரசம், சாம்பார் இது கூடலாம் தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் சுவையான, சுலபமான, ஆரோக்கியமான சமையலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்க.